செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.2லமா 9th சம். ஒரு விமானத்தை இயக்கும் முன்தள்ளி ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை சுழலுகிறது. முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது ஒரு வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும்? சுத்துது அப்படின்னு சொன்னாவே என்ன வடிவத்தில் சுற்றும் சாமி? வட்ட வடிவத்தில். அப்போ வட்ட வடிவத்திற்கு வட்ட கோணத்தின் அளவு என்னது? ஒரு முழு சுற்று சுற்றி வரணும் 360 டிகிரி வரணும். எத்தனை முறை சுற்றுது? 1000 முறை. அப்போ 1000 360. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நகரும் கோணம் 1000 × 360. அண்டர்ஸ்டாண்ட் சாமி? ஒரு முறை சுற்றி வந்தால் 360. அது எத்தனை முறை சுற்றி வருது? 1000 முறை சுற்றி வருது. அப்போ ஒன்று கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கன்னா பெருக்கணும். 1000 × 360 டிகிரி. இந்த ஒரு நிமிஷன்றது எத்தனை வினாடி? 60 வினாடி. நாங்கள் போடுங்க டபுள் கொட்டேஷன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? விகலை. அப்போது 60 வினாடிகள். ஒரு நிமிஷன்றது 60 வினாடிகள். நகரும் கோணம் எவ்வளோ? 1000 × 360. அப்போ ஒரு வினாடிக்கு எத்தனை முறை சுற்றும் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும், எத்தனை டிகிரி கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போது ஒரு வினாடி வேணும். 60 வினாடிக்கு தான் எனக்கு ஒரு வினாடி வேணும்னு சொன்னால் நிறைய கொடுத்துட்டு ஒன்று கேட்டுட்டாங்க. அப்போ பெருக்கலாக இருக்கிற 60 அந்தாண்ட பக்கம் போனால் என்ன மாறும்? பக்கத்தெல்லாம் மாறிடும். ஓகே சாமி. இப்போ ஒரு 0 கேன்சலாக 1 6 6 36. இங்கே 6 டிகிரி இருக்குங்க. 1000 முறை 6000. 1 6 3 0 போட்டால் 6000 டிகிரி சுற்றும். ஓகே செல்லம். 10வது கணக்குமா? 66 கிலோமீட்டர் பர் மணி நேர வேகத்தில் 1500 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் ஒரு தொடர் வண்டி இயக்கப்படுகிறது எனில் 20 வினாடிகளில் அது கடக்கும் கோணத்தை காண்க. எத்தனை கிலோமீட்டர்? 66 கிலோமீட்டர். எதில் கொடுத்துருக்காங்க பாருமா? மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் வட்டப்பாதை ஒரு இது போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு உண்டா அப்படி போகுதுன்னா ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 1500 மீட்டர்னு கொடுத்துறாங்க. இங்கே என்ன கொடுத்துறாங்க? கிலோமீட்டர்னு கொடுத்துறாங்க. அப்போ கிலோமீட்டர் என்ன பண்ணோம்னா மீட்டராக மாற்றிடணும். ஓகேவா? அப்போ 66 கிலோமீட்டர் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பெருசு, மீட்டர் சின்னது. பெருசை சின்னதாக மாற்றணும் என்ன பண்ண சாமி? பெருக்கணும். அப்போ எதால் பெருக்கணும்? 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 66 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ? 2 முட்டை சேர்த்தா 1000க்கு ஒரு 3 முட்டை சேர்த்தா சரியாக போயிடுச்சு. 66 × 1000 மீட்டர்னு வரும். அப்போ 66 × 1000 மீட்டர்னா அது 66000 மீட்டர் தானே? ஓகே. இப்போ இது மீட்டர் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும் சாமி? மீட்டராக மாற்றிக்கணும். 1 மணி நேரத்துக்கு கொடுத்துட்டு 20 வினாடிக்கு கேட்குறாங்க. அப்போ ஒரு வினாடிக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சாமி. அப்போ ஒரு வினாடிக்கு ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 60 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி? 60 வினாடி. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ? 60 × 60. ஒரு மணி நேரத்துக்கு 60 × 60 நிமிடம். ஓகே சாமி. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். தூரம் அப்படின்னு தான் என்னது? இங்கேருந்து இங்கே தான் வட்டப்பாதையில் இயக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பேர் என்ன சொல்லுவோம்? வட்டவெளியின் நீளம் சொல்லலாமா? அப்போ நம்ம கிடைக்க வேண்டியது வட்டவெளியின் நீளம் கிடச்சிச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கப்பா? அது கடக்கும் கோணத்தை காண்க. இங்கேருந்து இங்கே வருதுன்னா எவ்வளோ டிகிரியில் அது கடந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே. அப்போது இது பேர் என்னது? வில்லின் நீளம் கிடைக்கும். வில்லின் நீளம் கடக்கும் தொலைவு தான் என்ன சாமி? வில்லின் நீளம். இப்போ பார்க்கலாம். ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு. ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு. ஒரு மணி நேரத்தில் கடக்கும் தொலைவு 66,000 மீட்டர். அப்போது ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவுனா என்னது? மணிக்கு நம்ம என்னவா மாற்றணும்? நிமிடமாக மாற்றணும். அப்போ ஒரு நிமிஷம் வேணா அந்த 60 × 60 அந்தாண்ட பக்கம் போனால் பெருக்கலாக இருக்குது அந்தாண்ட பக்கம் போனால் வகுத்தெல்லாம் மாறிடும். ஈக்குவல் டு 66,000 / 60 × 60. இது ஒரு வினாடியில். இப்போ எத்தனை வினாடி கேட்குறாங்க? 20 வினாடியில். ஒன்றுன்னா 1 20ன்னா எத்தனை? × 20. புரியுது சாமி? 1 கொடுத்து நிறைய கேட்டால் என்ன பண்ணணும்? பெருக்கணும். இப்போ பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 6 11 66. இது ஒரு 0. 3 2 6 5 2 20. ஈக்குவல் நான் போட்டுக்கலாமா சாமி? 1 3 3. இங்கே 11. இங்கே ஒரு 11 11. எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. ஓகே செல்லம்.
இது எதில் போயிடுச்சு நமக்கு மீட்டர் பர் வினாடிக்கு வந்துடுச்சு. எத்தனை வினாடிக்கு 20 வினாடிக்கு. இதுதான் என்னது அது சுற்றி வந்தது. இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குல்ல இது பேர் என்னது வில்லின் நீளம். அப்போ வில்லின் நீளம் L = இது. ஆனால் எல்லனுடைய ஃபார்ம் என்னது θ/360 டிகிரி இன்ட்டு வட்டத்தின் சுற்றளவு 2 × π × r. பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு r என்பதுங்க கொடுத்துட்டாங்க. ஆரம் 1500 மீட்டர். ஸோ இதுவும் மீட்டர் இதுவும் மீட்டர். 1500 = 1100/3. ஓகே சாமி, இது ஒரு மீட்டர் வரும், இது ஒரு மீட்டர்னு வரும். அது கேன்சல் ஆகிட்டு மீதி நமக்கு வினாடின்னு சொல்லிட்டு இது போகணும். ஓகே, இது விட்டுடலாம். இப்போது எனக்கு டீட்டா மட்டும்தான் தேவைங்க வச்சுக்கிறேன். மற்ற எல்லாம் தேவையில்லாத அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடாமல் பை போட்டுக்கிறேன். இது எல்லாமே வகுத்தலாகிறது பெருக்கலாக மாறும், பெருக்கலாகிறது வகுத்தலாக மாறும். ஸோ மேலே இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1100 இருக்குது. கீழே என்ன இருக்குது 3 இருக்குது. இன்ட்டு வகுத்தல் இருக்குது மேலே போனால் பெருக்கல், இங்கே பெருக்கல் 7. இது எல்லாமே பெருக்கல் இருக்குது கீழே போயிடும். இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 1500. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சாமா. இங்கே 1 11 11 2 11 22 போட்டுக்கிறேன். அப்படி கூட கேன்சல் பண்ணிக்கோங்க நீங்கள். 3 12 வரும் இன்ட்டு 15 2 2 4 4 3 12ன்னு போட்டிருக்கேன். இப்போது 1 12 12 3 12 36 இது ஒரு 0. 1 15 15 2 15 30 = 7 2 எவ்வளோ சாமி 14 டிகிரி. அப்போ θ = எத்தனை டிகிரி சாமி 14 டிகிரி. எத்தனை டிகிரி 14 டிகிரி. ஓகேவா? தேங்க்யூம்மா.